வெல்கம் டு மாம் வித் சாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பட்டர்லேருந்து நெய் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. அப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஒமைக்ரான் வைரஸ் ரொம்ப பரவிட்டுருக்கு. ஸோ சேஃபாக இருங்க, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும், எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மில்கி மிஸ்ட் எடுத்திருக்கேன். மில்கி மிஸ்ட் பட்டர் அன்சால்டட், நீங்கள் நெய் பண்ண போகிறீங்கன்னா அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் 100 கிராம் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒன்னோட ரேட் 60 ரூபீஸ். ஸோ நான் 2 எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சமாக தான் பண்ணி வச்சுப்பேன், மொத்தமாக லிட்டர் கணக்கில் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணுவேன்னா, சாய்க்கு நாங்கள் மாட்டுப்பால் வாங்குவோம். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் அந்த லேயர் கிடைக்கிறத எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீமி லேயர் வரும்ல ஆடை, அதை எடுத்தும் நான் பண்ணுவேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இப்போ நான் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே, இது நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி ஒயிட் கலர் க்ரீமி லேயர் நல்லா ஃபார்ம் ஆகும். நல்லா திக்கு க்ரீமியாக நல்லா ஃபார்ம் ஆகும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போது கடைசியாக நம்மளுக்கு நெய் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த க்ரீமி லேயர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா குட்டி 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 பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான். ஓகே, அந்த இதெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரெடியாகி குட்டி குட்டி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல குட்டி குட்டி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகே நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சு. நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம முருங்கை இலை போடலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்ம முருங்கை இலை கிடைக்காத நேரத்தில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெங்களூரில் முருங்கை இலை கிடைக்காது. ஸோ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இது முடிஞ்சோடனே நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும் அடியில். நான் நல்லா அரிச்சு எடுத்துட்டேன். எனக்கு இப்படி தான் இருந்தது அடியில் எல்லாமே. அப்புறம் நான் ஒயிட் கலர் ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி எனக்கு நெய் கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் நெய் கிடச்சிது. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.